ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் உள்ள எல்லா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுமே நம்ம போய் பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் வீடியோ மாமல்லபுரம் வீடியோ. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இடம், பல்லவர்களுடைய தலைநகரமாக இருந்தது, பல்லவர்களுடைய துறைமுக நகரமாக இருந்தது. பல்லவர்கள் இந்த ஊரில் வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி அதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மாமல்லபுரம் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த அர்ஜுனன் தபசு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாறை தொகுப்பு தான். நம்ம இங்கே போனோடனே வந்து எல்லாருமே செல்ஃபி எடுப்போம், அவ்வளோதான். ஆனால் இந்த ஒரு அர்ஜுனன் தபசு பாறையில் எக்கச்சக்கமான விஷயங்கள், ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே செதுக்கி வச்சுருக்காங்க. சிற்பிகள் உண்மையிலே சூப்பராக வேலை செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எல்லா தொகுப்பையும் பார்க்க முடியுது. எண்ணற்ற சிற்பங்கள் இங்கே இருக்குது. இப்படி எல்லா தொகுப்புலையும் இப்போ நீங்கள் வட்டம் போட்டு காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதில் உள்ளவர் தான் அர்ஜுனன். இவர் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தூரமாக இருக்கார், பார்க்குறதுக்கே தெரியுது. சைடில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருப்பார். அவர்கிட்ட வந்து ஆயுதம் கேட்டு வரங்கேட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சிற்பம் தான் இது. அதுக்காண்டி இந்த முழு தொகுப்புக்கு வந்து அர்ஜுனன் தபம் அல்லது அர்ஜுனன் தபசுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. இந்த சிற்ப தொகுப்பில் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தவிர சூரியன், சந்திரன், மற்ற கடவுள்கள், பூதகணங்கள், தேவர்கள், வேடர்கள், கந்தர்வ தம்பதிகள், யானை, சிங்கம், மான், புலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்ஜுனன் தபசு பாறையில் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் 2 குரங்குகள் கூட அன்பாக இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த இதில் மெயினானது பார்த்தீங்கன்னா இந்த 2 பெரிய யானைகள் தான். அது ரொம்ப நம்மளுக்கு பார்த்தோன்னே ரொம்ப அந்த கண் கவர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த 2 சிற்பங்கள் நடுவில் ஒரு பாதை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து தண்ணி வந்து கொட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் கொட்டுறதில்ல. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர் குகை. இந்த பஞ்சபாண்டவர் குகையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெருமாள் கோயிலுக்கு பின்பக்கம் தான் இருக்கும். அந்த அர்ஜுனன் தபசுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த குகைக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய தூண்கள் பார்க்க முடியும். அந்த தூண்களுக்கு கீழே வந்து யாழியுடைய, அதாவது சிங்கம் மாதிரியே இருக்கிற யாழியுடைய உருவமும் நம்மளுக்கு பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் ஒரு அழகான ஒரு குகை, குடைவரைன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த குடைவரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த சிற்பங்கள் இல்லாமல் கூட கூட அவங்க செதுக்கின விதமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இயல்பான இந்த பாறைக்குள்ளே வந்து தூண்கள் மாதிரியான அமைப்பு வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு கருவறையை சுற்றுற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்கதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து முழுமையடையாத ஒரு சிற்ப தொகுப்பு தான். சிற்ப தொகுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு குடைவரை தொகுப்பு தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்ஸாக இருக்கும். இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து டேரெக்டாக வந்து வெட்டாமல் இந்த மாதிரி பாக்ஸாக பண்ணி தான் வந்து பாறையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உளி வச்சு உடச்சி எடுப்பாங்க. ஏன்னா மொத்தமாக உடைச்சாங்கன்னா கீரல்கள் விழுந்துடும், இல்லைனா நம்ம நினச்சதை விட அதிகமாகவோ கம்மியாக வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி பாக்ஸாக வெட்டுறது மூலமாக கரெக்டாக அவங்க என்ன ஷேப்புக்கு வந்து நினைக்கிறாங்களோ அதே ஷேப்புக்கு வந்து அந்த பாறைகள்லாம் வந்துடும். அப்படியே இதோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் வந்து படி மாதிரி செதுக்கி வச்சுருப்பாங்க. இங்கேருந்து தண்ணி விழுந்துச்சு அப்படின்னா ரொம்ப பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து பார்க்க போகலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணா மண்டபம். நம்ம இந்த பஞ்சபாண்டவர் குகைக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா மண்டபம் கரெக்டாக பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கும். இந்த மண்டபத்தில் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும், தூண்களில் ஃபுல்லாமே யாழியுடைய சிற்பங்கள் இருக்கும். இவர் தான் வந்து கிருஷ்ணா. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த குடைவரையே, அதாவது இந்த மலையை வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி ஒரு அழகான சிற்பம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கதை இருக்கும். இந்த கதையை நான் சொல்கிறேன் பாருங்கள். அது ஒரு சிறிய கிராமம், மாடு வச்சு பிழைக்கும் மக்கள் வசிக்கும் அந்த ஊரில் தேவர்களின் தலைவன் இந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து மக்கள் மேலே உள்ள கோவத்துக்கு வந்து கடும் மழையை தராரு. ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் பொருள்கள்லாம் தூக்கி ஊரை காலி பண்ணுற மாதிரியான ஒரு சிற்பங்கள் தான் நம்ம பார்க்க முடியுது. அந்த கதையினே அப்படி தான் வரும். ஆக்சுவலாக ஊர் மக்கள் வந்து கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, கோவர்த்தனகிரி அப்படின்ற ஒரு மலையை தூக்கிட்டு மக்களை வந்து ஒரு குடைபால வந்து கீழே நிப்பாட்டி காக்கிற மாதிரி ஒரு சிற்பம் வந்து அது. இது வந்து அந்த பாகவத புராணம் அப்படின்ற ஒரு புராண கதையில் உள்ள ஒரு கதையுடைய நிகழ்வு தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் நூற்றாண்டிலே வந்து எவ்வளோ தத்ரூபமாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த குடைவரை மட்டும்தான் வந்து அந்த காலத்தில் பண்ணது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள இந்த கற்தூண்கள் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் பண்ணது. ஸோ இந்த குடைவரை மட்டும்தான் அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வந்து நான் சொன்ன மாதிரி பண்ணது. அது பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவர் இந்த மலையவே தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான சிற்பம் இது. இதை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து வெளியே வருவோம். வெளியே வந்து பார்த்தோன்னா இந்த பெருமாள் கோவில் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே தெரியும். நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்க போகலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பட்டர்பால்னு சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணனின் வெண்ணெய் உருண்டை அப்படின்றதான் இந்த பாறைக்கு வந்து பேர். இந்த உருண்டை பார்த்திங்க அப்படின்னா எப்போது கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு பயம் இருக்கலாம். ஆனால் இத்தனை நூற்றாண்டுகளாக பார்த்திங்கன்னா அது ஒரு இன்ச்சு கூட நகரலை, அதான் உண்மை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பாறைகள் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாறை மேலே ஒரு பாறை அப்படின்னு சொல்லிட்டு 2 பாறைகள் கிடையாது. இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். பார்க்குறதுக்கு வந்து 2 பாறைகள் மாதிரி தெரியும், ஆனால் ஒரே பாறை தான். இங்கேருந்து நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அடுத்த இதை நோக்கி போகலாம். எல்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறைக்கு வந்துட்டு செல்ஃபி எடுப்பாங்க. அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாறையை கை வச்சு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிடுவாங்க. நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு அது எப்படா விழுகுன்ற மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு யானைகளை கொண்டு இந்த பாறையை இழுத்து கீழே வச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பாறை வந்து ஒரு இன்ச்சு கூட நகரில் அப்படியே இருந்திருக்கு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நம்ம வந்து அடுத்து திருமூர்த்தி குகையை வந்து பார்க்க போகிறோம். அந்த திருமூர்த்தி குகைக்கு போகிற வழியில் இங்கே 2 பாறைகள் மேலே நிற்கிற மாதிரி தெரியும்.
இங்கே வந்து அவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, பார்த்தா தெரியும். பாறைகளை வெட்டி அந்த சதுரம் சதுரமாக இருக்குது பார்த்தீங்களா, வெட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி இந்த பாறையில் வந்து நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கைவிட்ட மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கே தெரியும், நல்லாவே நம்மளுக்கு தெரியும். இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நம்ம வரும்பொழுது சுற்றி வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த பாறைகளுக்கு கீழே நம்ம நிற்கும் போது ரொம்ப சில்லுன்னே தெரியும். வாங்க நம்ம அப்படி இதை பார்த்துட்டு அடுத்த இடத்தை நோக்கி போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி குகை. இந்த திருமூர்த்தி குகைன்றது மும்மூர்த்திகள், அதாவது சிவன், பிரம்மன், விஷ்ணு 3 பேருக்கும் வந்து தனித்தனியாக வந்து கருவறைகள் அமைச்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சிற்ப தொகுப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் வந்து சிவன் இருப்பார். சிவனுக்கு வந்து வலதுபுறத்தில் விஷ்ணு இருப்பார், இடதுபுறத்தில் பிரம்மா இருப்பார். 3 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா சிற்பி வந்து தனித்தனியாக வந்து அடையாளப்படுத்தி நம்மளுக்கு வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. கடவுள்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா தெய்வகணங்கள், அந்த பூதகணங்கள், அந்த தேவர்கள் எல்லாருமே இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ரசிச்சுட்டு வெளியே வரோம். வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த திருமூர்த்தி குகைக்கு முன்னாடியே ஒரு பெரிய தொட்டி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த தொட்டியை பாருங்கள், இது வந்து எப்படி அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சைடில் வந்து பாருங்கள் அந்த கர்விங்ஸ்லாம் இருக்கும். அந்த கர்விங்ஸ்லாம் வந்து எவ்வளோ வந்து நேர்த்தியாக இருக்கிறதுன்னு பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது யானை குடும்பம். இந்த திருமூர்த்தி குகைக்கு பேக் சைடில் வந்து இந்த யானை குடும்பம் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக உயிரோட்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இங்கே வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா யானைகள் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. 2 யானைகள் இருக்கும், கீழே 2 யானைகள் இருக்கும். இந்த யானைகள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா குரங்கு, மயில் எல்லாமே சேர்ந்துருக்கு. நம்ம அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது கணேசரதம். இது வந்து ஒரு குடைவரை கோவில் தான். இதுக்குள்ளே விநாயகர் இருக்கிறதுனால இதுக்கு வந்து கணேசரதம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த ரத சிற்பம் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி மன்னன் பரமேஸ்வர வர்மனால் வந்து எழுப்பப்பட்டது தான் இந்த கோவில் வந்துட்டு. இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை செய்யணும் அப்படின்னா பல திட்டம் போட்டு சரியாக வந்து இந்த கற்களை உடைச்சிருக்கணும். அப்படி உடைச்சா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிற்ப தொகுப்பை வந்து உருவாக்க முடியும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிரும். இந்த சிற்பி வந்து கரெக்டாக வந்து வேலை செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அவ்வளவு நேர்த்தியாக வந்து இந்த மாமல்லபுரத்தில் வந்து இருந்திருக்காங்க. இந்த கோவில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். உள்ள விநாயகர் இருக்கார், நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படிங்கிறது பார்க்க முடியும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த கலைகள், இந்த சிற்பக்கலைகளை வந்து பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பூதகணங்களும் வந்து அழகாக இருக்குது. சைடில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரதத்தோட கூரை அமைப்பில் பாருங்கள் திரிசூல கிரீடம் அணிந்த மனித தலைகள் நம்மளால் பார்க்க முடியும். அதுபோல் இந்த கற்களில் கூர்மையான கலசங்களையும் நம்ம வடிவமைச்சிருக்காங்க, அதையும் நம்மளால் இங்கிறது பார்க்க முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கலசங்கள் வந்து 1-2 டேமேஜ் ஆகிருக்கு. ஒருவேளை அது பண்ணும்போது டேமேஜ் ஆச்சா இல்லை பிற்காலங்களில் டேமேஜ் பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சரியாக தெரியலை. எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கணேச ரதம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம கண்களை கவர்ற மாதிரி அற்புதமானதுன்னே சொல்லலாம். நம்ம அடுத்தே பார்க்கலாம். இந்த கணேச ரதம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா வராக மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கும். இந்த வராக மண்டபம்னு சொல்லிட்டு ஏன் பேர் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற வராகமூர்த்தி தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, திருமாலின் 3வது அவதாரம் தான் இந்த வராகமூர்த்தி. அவருடைய பேரில் வந்து இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு அழகான ஒரு குடைவரைனே சொல்லலாம். இதோட கதை வந்து பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு. கடலுக்குள்ளே மூழ்கிய பூமியை வெளியே கொண்டு வரதுக்கு பலசாலியான காட்டுப்பன்றி அவதாரம் தான் இந்த வராக அவதாரம். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு புராண கதை, ஆனால் இதில் ஒரு அறிவியல் விளக்கமும் இருக்குது. அதை பாருங்கன்னு சொல்லிட்டு. உலகில் முதல் தோன்றது கடல் நீர் தான். அந்த கடல் நீர் மட்டும்தான் உலகத்தில் ஃபுல்லாக இருந்திருக்கு. பல கோடி வருடங்கள் கழிச்சு தான் பூமி வந்து கடல் நீரை உள்வாங்கி நிலம் மட்டும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை பின்னர் வந்து பல லட்சம் வருடங்களுக்கு பின்னாடி தான் உயிரினங்கள் உண்டாகி இருக்கிறது உலகத்திலேயே. இந்த வராகமூர்த்தி வந்து கடல் தண்ணி மாதிரியும் அந்த பூமாதேவி பூமின்ற மாதிரியும் கரெக்டாக வந்து அந்த தூக்கி பிடிச்சிருக்கிறது. இது ஒரு புராண கதை மாதிரி தெரியலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சயின்ஸ் தான். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்பத்தில் வந்து நம்மளுக்கு சொல்ல வராங்க. நம்ம இதை வந்து இங்கேருந்து பார்க்குறோம். சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சிற்பம் இருக்குது. அதாவது இந்த வராகமூர்த்திக்கு ஆப்போசிட்லேயே வந்து இன்னொரு சிற்பம் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உலகளந்த பெருமாள். அதாவது பார்த்திங்கன்னா திருமாலுடைய அவதாரம். திருமால் வந்து மகாபலியை அடக்கிறதுக்கு வந்து எடுத்த அவதாரம் திருவிக்கிரம அவதாரம்னு சொல்லலாம். 8 கைகளோட பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த உலகளந்த பெருமாள். பெருமானுடைய வாமன அவதாரத்தில் பாலகனை, அதாவது சிறுவனை வந்து ஒரு 3 அடி மண்ணு கேட்குறாரு. யார்கிட்டனா மகாபலிட்ட. மகாபலி என்ன பண்ணுறான், அகம்பாவமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். உடனே பெருமாள் என்ன பண்ணுறாரு, பெரிய வடிவமாக வளர்ந்து ஒரே அடியில் இந்த பூமியையும் 2வது அடியில் வந்து பார்த்திங்கன்னா வானத்தையும் அளந்துட்டு 3வது அடியில் மகாபலி தலை மீது காலை வச்சு அவனை வந்து பாதாள உலகத்துக்கு தள்ளுறாரு. ஸோ அந்த கதையை சொல்கிற விதமாக தான் இந்த உலகளந்த பெருமாள் சிற்பம் இருக்குது. அது வந்து ரொம்பவுமே தத்ரூபமாக இங்கே படிச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா யானைகள், தேவிகள்னு சொல்லிட்டு சைடில் இந்த துவார பாலகர்கள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதோடைய சீலிங்கில், அதாவது மேற்கூரையில் பாருங்கள், இதுவே வந்து ஒரு குடைவரை தான். ஆனால் இதுக்கு சீலிங்லேயுமே பார்த்திங்கன்னா அழகான அந்த வட்ட வடிவமான அந்த சிற்பங்கள், அது சிற்பங்கள்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு உருவங்கள் எப்படி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாறை வெட்டினது வந்து ஒரு மாதிரி தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயும் தனித்துவமாக வேறுபடுத்தி காட்டணும். இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக கையாண்டிருக்காங்க. நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வெளில போகிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறையில் அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது மாதிரி நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம வந்து அதை அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க.
இப்போ நம்ம இந்த வராக மண்டபம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வலது பக்கம் திரும்பணும் அப்படின்னா ராயகோபுரம் இருக்கும். இந்த ராயகோபுரம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முழுமையாக கட்டி முடிக்கப்படாதது தான். இது வந்து ஒரு குடைவரை கிடையாது. இது வந்து பல்லவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டது கிடையாது. அதை நம்ம என்னென்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ராயகோபுரம் அப்படின்றது இந்த அமைப்போட பேர். ஆனால் இங்கே வந்து கோபுரம் எதுவுமே கிடையாது. ராயன் அப்படின்னு அரசன் சொல்லிட்டு பேர். அப்போ இது வந்து ஒரு அரச கோபுரம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இதுக்கு மேலே வந்து ஒரு கோபுரம் அமைச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். இது வந்து நான் சொன்ன மாதிரி பல்லவர் காலத்தில் கோபுரம் அமைப்பு கிடையாது. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோபுரம் அமைக்க செய்யப்பட்ட ஒரு முயற்சி தான் அது. இதில் உள்ள சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது விஜயநகர காலத்து சிற்பம்ன்றது ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நம்ம வந்து அது அந்த பக்கம் போய் அந்த கோபுரத்தோடைய உள்பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சிற்பங்கள்லாம் வந்து விஜயநகர காலத்திய சிற்பங்கள் தான். ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு குடைவரை கிடையாது. இது ஒரு கற்றளி கோவில் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர மன்னர்கள் காலத்து கற்றளி கோவில். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி விஜயநகர மன்னர்கள் வந்து இந்த சிற்பங்கள் தொகுப்பு மாதிரியே பல கோவில்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான இதே மாதிரி அச்சசல் இந்த தூண்கள் இருக்கிற மாதிரியே பல கோபுரங்களுடைய சைடில் வந்து நம்மளால் வந்து இதை பார்க்க முடியும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு நல்ல இடம் தான். ஆனால் என்னென்னா இது வந்து கொஞ்சம் பண்ணாமல் விட்டாங்க. இதை வந்து கொஞ்சம் கோபுரம் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அப்படி இதை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்ம லைட் ஹவுஸ் பார்க்க முடியுது. இந்த லைட் ஹவுஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ண லைட் ஹவுஸ் தான், கலங்கரை விளக்கம் தான். ஆனால் நம்ம பல்லவர்கள் காலத்தையும் ஒரு கலங்கரை விளக்கமும் இருக்குது. நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம அப்படியே வந்து இந்த ராயகோபுரத்துலேருந்து இறங்கி நம்ம கீழே போய்கிட்டு இருக்கோம். போன உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா திரௌபதி குளியல் தொட்டின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு பார்க்க முடியும். ஆனால் திரௌபதிக்கும் இந்த குளியல் தொட்டிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் இறங்கினா குளிக்க முடியாது. ஏன்னா தண்ணி அவ்வளவு மோசமாக இருக்கும். இப்போ வந்து அந்த காலத்தில் மேபி இது வந்து குளிக்கிற தொட்டியாக கூட யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நீர் வந்து பார்த்தீங்கன்னா பாசி படிஞ்சு ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். இதை தவிர இங்கே வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம அப்படியே இங்கேருந்து ஒரு வியூ பார்த்துட்டு நம்ம அடுத்ததை பார்க்க போகலாம். இங்கே பாருங்கள், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து படிக்கட்டுகள் அப்படியே ஆகாயத்துக்கு போகிற மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஆகாயத்துக்கு போகலை. ஆனால் இங்கேருந்து இந்த கீழேருந்து மேலே பார்க்கும்போது இந்த படிக்கட்டுகள் அப்படியே ஏதோ ஆகாயத்துக்கே போகிற மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது ஒரு இல்யூஷன் தான். நம்ம அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மண்டபத்துக்கு வரலாம். இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிற்பங்களுமே கிடையாது. நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தா தெரியும். ஆனால் வந்து இந்த மண்டபத்துக்கு 2 பக்கமே அழகான சிற்பங்கள் நம்மளுக்கு வந்து இருந்திருக்கு. நீங்கள் வந்து அதோடைய எச்சங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நல்லா பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவறைகள் இருந்திருக்கு. ஒரு கருவறை இல்லை, 2 கருவறை கூட இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தொகுப்புமே இங்கே இல்லை, முழுமையாக அழிஞ்சிருக்கு. இது பண்ணும்போதே அழிஞ்சிருச்சா இல்லை பிற்காலங்கள் அழித்ததான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த குறிப்புகளுமே கிடையாது. நம்ம அப்படி பார்த்துட்டு அப்படியே வழியில் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து அழகான மரங்கள் செடி கொடிகள் எல்லாமே இருக்குது. அங்கே சில பொருட்களும் விற்கிறாங்க. நம்மளுக்கு எதாவது பசிக்குது அப்படின்னா வாங்கி சாப்பிட்லாம். இங்கேருந்து பாருங்கள், லைட் ஹவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து புது லைட் ஹவுஸ் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகிஷாசுர மர்த்தினி மண்டபம். இந்த குடைவரை மகிஷாசுர மர்த்தினி குகை கோவில் மண்டபம்னு சொல்லுவாங்க. இது வந்து மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்திலே வந்து கட்டப்பட்ட, அதாவது அமைக்கப்பட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டு ஒரு குடைவரை சிற்பம் அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகிஷாசுர மர்த்தினி, அதாவது அம்மன் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வாகனத்தில் ஏறி அந்த ஒரு அரக்கனை வந்து வதம் செய்கிறதுக்கு வந்து வில்லையும் நாணையும் வந்து ஏந்தியபடி வந்து பார்த்திங்கன்னா குடைகளுக்கு கீழே வந்து அழகாக தேவர்கள் சூழ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து தத்ரூபமாக அமைச்சிருப்பாங்க. அந்த அரக்கன் சிற்பம் கூட பார்க்குறது அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். நம்ம அப்படியே வந்து இந்த பக்கம் அதோடைய ஆப்போசிட் சைடை பார்த்தோம் அப்படின்னா உலகளந்த பெருமாள் சயன கோலத்தில் வந்து படுத்திருக்காது. நம்ம அதை பார்க்க முடியும். 5 தலை நாகங்களுடைய பாம்பு படுக்கையில் வந்து ரொம்ப ரொம்ப நித்திய குளத்தில் ரொம்ப சாந்தமாக படுத்திருக்காரு. இந்த குகையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் வந்து ஆக்ரோஷமான ஒரு அம்மன், அதாவது மகிஷாசுர மர்த்தினியுடைய சிலை, ஒரு பக்கம் சாந்தமான ஒரு பெருமாளுடைய சிலை. வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு அழகாக வந்து இன்பமும் துன்பமும் கலந்துருக்கிற மாதிரி அழகாக வந்து கோபமும் அமைதியும் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தத்ரூபமாக இந்த குடைவரை மூலமாக நம்மளுக்கு புரிய வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற உலகளந்த பெருமாள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் வந்து அதை நேரில் பார்க்கும்போது இதோடைய ஃபீலிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப உயிரோட்டமாக அப்படியே கிட்டக்க உட்காந்துருக்கிற மாதிரியே படுத்திருக்கிற மாதிரியே இந்த சிற்பங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த மகிஷாசுர மர்த்தினி மண்டபம் வந்து நம்ம நின்னோம் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 hour கூட நம்ம நின்று பார்க்கலாம். அந்தளவு டீட்டெயிலிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க உடுத்தியிருந்த ஆடைகள், அவங்க பயன்படுத்திய ஆயுத பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக பார்க்குறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். இங்கே உள்ள தூண்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக யாளிகளுடைய அந்த கீழே சிங்கம் அந்த மாதிரி யாளிகள்னு சொல்லுவாங்க, அதோடையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது பழைய கலங்கரை விளக்கம். புது கலங்கரை விளக்கம் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் உயரமாக இருக்கும். இது கொஞ்சம் உயரம் கம்மியானதாக இருக்கும். நம்ம படிக்கிற வழியாக ஏறி போனோம் அப்படின்னா இந்த கலங்கரை விளக்கத்தை பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்கள், இந்த கலங்கரை விளக்கத்து இந்த படிகள் மேலே அதை ஏறி
7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுகளில் இங்கே வந்து மேலே இந்த தீப்பந்தங்கள் கொளுத்தி வந்து அந்த படகுகளுக்கும் கப்பல்களுக்கும் வழி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், அந்த வணிகர்கள் வழிகாட்டுறதுக்கு வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கு மட்டுமே கிடையாது. இது வந்து 8ஆம் நூற்றாண்டு உலக்கநாதர் சிவன் கோயில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நெருப்பு மூட்டி கப்பல்களுக்கு வழி காமிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய அந்த கலங்கரை விளக்கத்தின் சுற்றுச்சுவர்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அழகான சிற்ப வேலைப்பாடுகள் ஃபுல்லாகவே இருக்கும். தட்சிணாமூர்த்தி சிற்பம், ராவண அனுக்கிரகமூர்த்தி சிற்பம், இது மாதிரி சிவபெருமான் சிற்பங்கள், இது மாதிரி பல சிற்பங்கள் வந்து நம்மளை வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேதமாக இருக்கும். இந்த உப்பு காற்று வந்து டேரெக்டாக மேலே பட்டு சேதமாக இருக்கும். இந்த சிற்பங்களுடைய முழு தொகுப்பையும் நம்ம வந்து இதை சுற்றி நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் வந்து இந்த கேட்டுக்கு வெளியில் போனீங்கன்னா கொஞ்சம் அன்சேஃபாக இருக்கும். பார்த்து கவனமாக நிற்கணும். இங்கேருந்து பாருங்கள், அந்த காலத்தில் வந்து தண்ணீர்கள் போகிறதுக்கு வந்து வழிகளை வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வழி தான் வந்து தண்ணி வந்து அப்படி இந்த பாறை வழியாக அப்படி கீழே போகும். நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நிற்கணும். ஏன்னா அப்படி டவுனில் இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. இந்த கலங்கரை விளக்கத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன 2 செவ்வக அமைப்பில் இருக்குது. இது என்னென்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது தர்மராஜா மண்டபம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை தான். இந்த குடைவரை மேலே வந்து ஒரு பாறை வந்து கீழே விழுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது அப்படியே தான் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இது கீழேலாம் விழுகாது. பல நூற்றாண்டுகளாக அது அங்கேயே தான் இருக்குது. இதில் உள்ளேயும் வெளியும் பார்த்திங்கன்னா இப்போ எந்த சிற்பங்களுமே கிடையாது. ஆனால் தடயங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். உள்ளுக்குள்ளே இந்த வெளியில் வந்து சிற்பங்கள் பண்ணதுக்கான தடயங்கள் நம்மளுக்கு தெரியுது. இந்த குடைவரையில் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான வேலைப்பாடுகள்னு சொல்லிட்டு கிடையாது. ஆனால் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ நம்மளால் பார்க்க முடியல, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது வந்து லிங்கம் இருந்ததுக்கான தடயம் தான் இது. இது நம்ம பார்த்துட்டு இப்படி வெளியில் வந்தோம் அப்படின்னா இன்னொரு கருவறை இருக்குது. அதாவது லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் இன்னொரு கருவறைகள் இருக்குது. மொத்தம் 3 கருவறைகள் இங்கே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு ஜன்னல் மாதிரியான அமைப்பு. இது எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த அர்ஜுன் தபஸ் மாதிரியே இங்கே வந்து முன்னாடி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் அந்த அர்ஜுன் தபஸில் உள்ள எல்லா சிற்பங்களுமே கிட்டத்தட்ட அதனோட எல்லா சிற்பங்களுமே இடம்பெற்றிருக்கு. மேபி வந்து சாம்பிளாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், யானை வந்து தும்பிக்கையை மேலே தூக்குன மாதிரி சிற்பங்கள் நம்ம எங்கேயுமே பார்க்கல, இங்கே மட்டும் தான் பார்க்குறோம். பல்லவர்களுடைய யானையோடைய சிற்பங்கள்லாம் கீழே தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து மேலே இருக்குது. சிம்ம வாகனங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. மேபி வந்து அந்த அர்ஜுன் தபஸை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாம்பிள் ராக் மாதிரி இதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்களும் ஏதாவது எக்ஸ்ட்ரா தகவல் தெரிஞ்சுன்னா கீழே சொல்லுங்கள். இங்கேயுமே பாருங்கள், அர்ஜுனன் இருப்பார். அங்கே பார்த்து அதே அர்ஜுனன் அந்த கோலத்திலே தான் இங்கேயும் அர்ஜுனன் காட்சியளிக்கிறாரு. நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துட்டு 5 ரதங்கள், அதாவது அந்த 5 ரதாஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை நோக்கி போகலாம். அது வந்து இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. போனதுமே அங்கே வந்து இந்த மாதிரி டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நம்ம வந்து அங்கே டிக்கெட் எடுத்துருந்தோம் அப்படின்னா அதே டிக்கெட் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல டிக்கெட் எடுத்தால் போதும். இந்த 5 ரதங்கள் பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு பேர்லேயே தெரியுது. 5 ரதங்கள் இருக்கும். 5 தனித்தனியான அந்த குடைவரை சிற்பங்கள் அமைப்பு தான் இந்த 5 ரதங்கள். இந்த 5 ரதங்களை பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பார்க்குறது திரௌபதி ரதம். இந்த திரௌபதி ரதம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு குடிசை, அந்த தமிழ்நாட்டில் உள்ள குடிசைகள் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் தான் இந்த ரதம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பழைய நந்தி இருக்குது. இந்த நந்தி வந்து பார்த்திங்கன்னா முழுமையடையாமல் பாதையில் விட்டுருக்காங்க. இரண்டாவது பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் ரதம். அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா பீமன் ரதம். அதுக்கப்புறமா 4வது அந்த பின்னாடி லாஸ்ட்டாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா தர்மராஜா ரதம். இந்த 5 ரதங்களில் உள்ள சிற்பங்கள் எல்லாமே மேக்ஸிமம் யாழி தான் இருக்கும். யாழிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துவார பாலகர்கள், அந்த வெளியில் உள்ள அந்த மனிதர்கள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த சைடில் வந்து இந்த கோபுரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த சிலிண்டரிக்கல் ஷேப்லேயே வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த 5 ரதங்களும் கிட்டத்தட்ட ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாறைகள் சிறிதும் பெரிதுமாக, அதாவது எந்த பாறைகள் இருக்கோ, அதாவது சின்ன பாறைகள் வந்து சின்ன ரதமாகவும் பெரிய பாறைகள் வந்து பெரிய ரதமாகவும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்குமே. லாஸ்ட்டாக வந்து சகாதேவ ரதம்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கும். அந்த யானைக்கு இடது பக்கமாக ஒரு ரதம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சகாதேவ ரதம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாறை தான். அதுக்குள்ளேயே வந்து இங்கிட்டிருந்து அங்கிட்டு போகிற மாதிரி வழியெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ நல்லாவே யோசிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறையா வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பாக்ஸாக அந்த கர்விங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இதெல்லாம் வந்து முழுமையடையாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு அப்படி விட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யானை தான் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியும். நிறைய பேர் இங்கேருந்து செல்ஃபி எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. மாமல்லபுரம் சொன்னாலே இந்த ஒரு பிக்சர் வந்து ஐகான் மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த யானை பார்க்குறதுக்கு. இந்த யானைக்கு இடதுபுறம் பார்த்திங்கன்னா இது வந்து சகாதேவ ரதம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த 5 ரதங்களையும் வந்து ஒரே இடத்துல இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 5 ரதங்கள் வந்து பார்க்குறதுக்கும் சரி, அவங்க பண்ணும்போதே வந்து ரொம்ப ஒரு கலை உணர்வோட அர்ப்பணித்து சிற்பிகள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த 5 ரதங்களை வந்து நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும்.
எத்தனை முறை பார்த்தாலும் நம்மளுக்கு சலிக்கவே இல்லை. கடைசியாக இந்த ரோட்லேருந்து ஒரு முறை பார்த்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடற்கரை கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாமல்லபுரத்தில் வந்து இதுவும் வந்து ஒரு ஐகானிக் பிளேஸ் தான். இந்த கடற்கரை கோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்க தேவையில்லை, ஒரே டிக்கெட் எடுத்தால் போதும். ஸோ அந்த ஒரு டிக்கெட் வச்சு நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் அங்கே இங்கேயுமா இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் எல்லா இடத்தையும் போய் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்றளி கோவில், அதாவது ஒரு கட்டுமான கோவில்னு சொல்லலாம். நம்ம அங்கிட்டு பார்த்ததுனா குடைவரை, இது வந்து கற்றளி. இப்போ நீங்கள் நுழைஞ்சோடனே பாருங்கள், இங்கே வந்து நிறையா வந்து செங்கல் கட்டுமானங்கள் எல்லாம் பூமிக்குள்ளே வந்து அப்படியே புதிஞ்ச மாதிரி சில இதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ வந்து இங்கே வந்து ஒரு பெரிய கட்டுமானங்கள், செங்கல் கட்டுமானங்கள் இருந்திருக்கு. ஆனால் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அது உபயோகத்தில் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த செம்பூரான் கற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் நூற்றாண்டு அந்த டைமில் வந்து யூஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. செங்கலோட அமைப்பே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சைஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கல் மாதிரியே கொஞ்சம் வித்தியாசமானதாக இந்த கற்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பயன்பாட்டில் இல்லை. இதெல்லாம் தோண்டி பார்த்தாங்கன்னா இந்த மண்ணுக்கடியில் வந்து நிறையா அந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும், கீழே வந்து நிறையா வந்து கட்டுமானங்கள் இருந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து எதுவுமே இப்போ வந்து அந்தளவு பார்க்க முடியாது. எல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு. சரி, நம்ம வந்து பார்க்க வந்தது கடற்கரை கோவில் தானே சொல்லிட்டு நம்ம அப்படியே இதை வந்து ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அப்படி நம்ம நேராக போகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரங்கள், அந்த பலிபீடங்கள் இருந்ததுக்கான தடயங்களை வந்து இங்கே பார்க்க முடியுது. 1, 2, 3 இருக்குது பாருங்கள். அப்படின்னு நம்ம பார்த்துட்டு மேலே போனோம் அப்படின்னா நிறையா நந்திகள் இருக்கும். ஒரு நந்தியில் 2 நந்தியில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நந்திகள் இருக்கும். அந்த கடற்கரை கோவிலை சுற்றியுமே முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்கிறது இந்த நந்திகள் தான். நந்திகள் சிலது முழுமையடைஞ்சும் சிலது முழுமையடையாமலும் இருக்கும். அந்த கடற்கரை கோவிலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். இங்கே வந்து தண்ணியும் இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கடல் நீர் மட்டும்தான் இங்கே இருக்கிற தண்ணின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள், இந்த தண்ணி வந்து எப்படி இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரில. அந்த கடல் நீருக்கும் இதுக்கும் ஒரு பாதை இருக்கிறதாகவும் சிலர் சொல்கிறாங்க. பட் அது எந்தளவு வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த தொட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில இந்த கடற் சிற்பங்கள்லாம் குறிச்சிருக்காங்க. நம்ம வந்து கிட்டக்க போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். இது ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா அந்த ஷீஷோர் டெம்பிள் நம்மளுக்கு வந்து கண்களுக்கு விருந்தளிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கூர்மையான ஒரு கோபுரங்களுடைய பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இங்கே வந்து மொத்தம் 3 கருவறைகள் இருக்குது. முதல்ல நம்ம இங்கே பார்க்குறது சிவன் தான். சிவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், லிங்கம் வந்து டேமேஜாக இருக்கும். இப்போ இவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல யாரையுமே. முன்னாடிலாம் உள்ளே அலோவ் பண்ணாங்க, இப்போ யாரையுமே வந்து இதுக்குள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து எவ்வளவு டேமேஜாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் வந்து மனிதர்கள் டேமேஜ் பண்ணாங்கன்னா கேட்டாங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை கோவில்ன்றதுனால கடல் ஓரத்தில் கிட்ட தான் இருக்குது. அந்த கடல் காற்று வந்து பட்டு அரிச்சு வந்து இந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி டேமேஜாக இருக்குது. ஸோ 3 கருவறைகளில் இந்த பக்கம் நம்ம பார்க்குறது 2வது கருவறை. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த சிவனுடைய அந்த உருவம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 3வது வந்து உள்ளே வந்து ஒரு சயன பெருமாள் இருக்கார். அவர் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்க முடியாது. முன்னாடியெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணாங்க, இப்போ யாருமே உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. அவர் சயன கோலத்தில் அழகாக படுத்திருப்பார். இப்போ நீங்கள் பாருங்கள், இதுக்கு கீழே வந்து அதாவது இந்த கோவிலுக்கு கீழ்ப்பக்கமாக வந்து இங்கேயே வந்து ஒரு சிற்பம் இருக்குது. ஒரு சிம்மத்தை, அதாவது ஒரு சிங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அவங்க தான் மகிஷாசுர மர்த்தினி. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே இது எப்படி செஞ்சுருப்பாங்க வச்சு பாருங்கள். நார்மலாக வெளியில் பண்ணுறது வேறு, இவங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்களை வடிக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த கோவிலுக்குள்ளே வந்து எவ்வளோ வந்து அந்த சிற்பங்கள் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சுற்றுப்பிரகாரத்தில் உள்ளே ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த கடல் காற்று பட்டு அந்த சிற்பங்களுடைய பொலிவுத்தன்மையை வந்து இழந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே மனிதர்களும், அதாவது மனுஷங்களையும் உள்ளே விட்டாங்கன்னா இன்னும் டேமேஜ் ஆயிருன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா வெளியே இருந்து மட்டும்தான் இந்த இடத்த பார்க்க முடியும், இந்த கோவிலுக்குள்ளே பார்க்க முடியாது. சில வருடங்களுக்கு முன்னாடி நான் போகும்போது இதுக்குள்ளெல்லாம் அலோவ் பண்ணாங்க, இப்போ யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. இந்த கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கற்கள் வந்து சிதறி கிடக்கும், நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வந்து இந்த சுற்றுச்சுவர் பாருங்கள், இந்த சுற்றுச்சுவருடைய கற்கள்லாம் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்கும். இது வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சுற்றுச்சுவர் இன்னும் ரொம்ப பெருசாக போயிருந்திருக்கும். எல்லா கற்களும் மண்ணுக்கு கீழே வந்து புதஞ்சு தான் கிடக்கு. இங்கே ரொம்ப ஹைலைட்டான விஷயமே இந்த நந்திகள் தான். இந்த நந்திகள் ஃபுல்லாகவே வந்து நம்மளை அப்படி பார்க்குற மாதிரி சுற்றி வந்து அமைச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கடற்கரை கோயிலுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது நம்ம போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாறை நம்மளுக்கு தென்படுது. தூரமாக பாருங்கள். ஸோ கடற்கரை கோவிலுக்கு உள்ளேயும் வந்துட்டு நிறையா வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான தடயங்கள் தான் இங்கே பார்க்குறீங்க. இங்கே ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற பாறை மாதிரி இந்த பக்கம் கடல் ஓரத்தில் ஒரு பாறை இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் வந்துட்டு அவங்க இந்த சிற்பங்கள் செஞ்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியும். நீங்கள் ஊருக்குள்ளே போயிட்டு அந்த கடற்கரை பீச் அந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் இது கிட்டவே போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கடற்கரை கோவிலில் ஒரு விஷயம் இருக்குது, நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு கோவில் தான். ஆனால் இதுபோல் மொத்தம் 7 கோவில்கள் இருந்ததாக வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சாரி, நம்ம கண்ணு முன்னாடி 2 கோவில்கள் தெரியுது. மொத்தம் வந்து இது மாதிரி இன்னும் 5 கோவில்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அது வந்து கடலுக்குள்ளே போயிருக்கு.
இதை வந்து நம்ம சொன்னோன்னா வந்து கொஞ்சம் ஓவராக எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து 14ஆம் நூற்றாண்டில் இங்கே வந்து வெளிநாட்டு மாலுமிகள் இங்கே வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. மொத்தம் 7 பகோடாக்கள் இருந்ததாகவும், அதாவது அவங்க மொழிவழக்கப்படி பகோடாக்கள் அப்படின்னா கோவில்கள். இந்த கடற்கரையிலேயே வந்து 7 பகோடாக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ மொத்தம் 7 கோவில்களில் இந்த 2 மட்டும் தான் வழியில் இருக்குது. இன்னும் 5 கோவில்கள் கடலுக்குள்ளே இருக்கிற பாசிபிள் நிறையவே இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு தெளிவான முடிவு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு பழைய வரலாறுகள் எல்லாமே தெரிய வரும். நம்ம இந்த கடற்கரை கோவில் வந்து பார்த்துட்டு அடுத்த வந்து நம்ம பீச் போகலாம் வாங்க. அப்படியே கடற்கரை கோவிலுக்கு வலது பக்கம் போனோம் அப்படின்னா அந்த பீச்சுக்கு போகிற அந்த வழி தெரியும். போகிற வழியில் நிறையா வந்து கடைகள் இருக்கும். உங்களுக்கு எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கடல் உணவுகள் நிறையவே இங்கே விற்பாங்க. நீங்கள் வந்து போய் சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ஏதாவது சாப்பிட்றதுக்கும் தான் இந்த கடற்கரைக்கு வராங்க. கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாமல்லபுரத்தில் வந்து இந்த பீச் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம மாமல்லபுரத்தில் பார்க்க போகிறது புலிக்குகை. இது வந்து மாமல்லபுரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. சாலுவன் குப்பம் அப்படின்ற ஒரு இடத்துல. இது வந்து புலிக்குகை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இங்கே வந்து புலியோட சிற்பங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே யாழி சிற்பங்கள்னு சொல்கிறாங்க. 16 யாழிகள் வந்து இந்த குடைவரை சுற்றி வந்து இருந்த மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு மேடை அமைப்பு தான் இந்த புலிக்குகை. அப்போதைய மன்னர்கள் வந்து பொழுதுபோக்கு, கூத்து, நாடகம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. 2 யானையோட உருவங்களும் நம்மளை வந்து இங்கே பார்க்க முடியுது. ரொம்ப தத்ரூபமாக நம்ம கண்ணு முன்னாடியே உயிரோட்டமாக இருக்கிற மாதிரியே தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு. யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தில் மன்னன் இங்கே உட்காந்து தான் வந்து அந்த கூத்து நாடகம்லாம் வந்து பார்த்து ரசிச்சுருந்துருப்பார். நம்ம இதை வந்து பார்த்துட்டு அப்படி வந்து இதோட இன்னொரு பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடம் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சாலுவன் குப்பத்திலே தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிரண சந்தேஸ்வரர் குகைன்னு சொல்கிறாங்க. இந்த குடைவரை கோயிலை கட்டினது வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்ம பல்லவன் அப்படின்ற ஒரு பல்லவ மன்னன் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சிற்பம் இருக்குது. நம்ம அதை வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், சின்ன பாறையில் மகிஷாசுர மர்த்தினி போர் புரிகிற அந்த சிற்பம். நம்ம வந்து மகிஷாசுர மர்த்தினி மண்டபம் அங்கே பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மகிஷாசுர மர்த்தினியுடைய அந்த சிற்பங்கள் இருக்குது. அங்கே வந்து பெரிய சிற்பமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சிற்பம். ஒரு 4 அடியிலேயே, ஒரு 4 அடி பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகான சிற்பங்களை தத்ரூபமாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல்லவர்கள் அந்த சிற்பிகள் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அங்கே பார்த்த மாதிரி அதே மாதிரியான சிற்பங்கள் தான் ரொம்ப உயிரோட்டமாக தத்ரூபமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், ஆவுடையே இல்லாத ஒரு சிவலிங்கம். எல்லா சிவனும் ஆவுடையோட கீழே இருக்கும். இங்கே வந்து ஆவுடை இல்லாமல் ஒரு லிங்கம் இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் பாருங்கள், தனித்துவமாக இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. இந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு நந்தியும் இருக்குது. அந்த நந்தியை வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லிட்டு 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. ஒரு கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா வடமொழி எழுத்துன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கல்வெட்டு வந்து பல்லவ கிறந்த எழுத்துன்னு சொல்கிறாங்க. 2 கல்வெட்டுலையுமே பார்த்திங்கன்னா சிவனை பற்றியும் பல்லவ மன்னர் ராஜசிம்ம நரசிம்மவர்மனை பற்றியும் வந்து கல்வெட்டுகள் வந்து குறிப்பிடுது. இங்கே உள்ளே பாருங்கள், சிவன் வந்து ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக அந்த லிங்கத்தோட அழகாக இருக்குது. பின்னாடி வந்து சோமஸ்கந்தர் இருக்கார். சோமஸ்கந்தருக்கு முன்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கம் வந்து பிற்காலத்தில் வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. உள்ளே உள்ள அந்த சோமஸ்கந்தர் அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த 8ஆம் நூற்றாண்டில் இந்த குடைவரை பண்ணும் பொழுதே வந்து செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து அழகான துவார பாலகர்கள் 2 பேர் இருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த சிற்பம் வந்து கொஞ்சம் வந்து தெரியுது. இது வந்து ஒரு சிவனுடைய சிற்பமாக தான் தெரியுது. நம்ம அதை வந்து பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த நந்தி பாருங்கள். நந்தி வந்து இது வந்து பண்ணும்போது உடைஞ்சதா இல்லைன்னு தெரில, ஆனால் உடஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு இருக்குது. இது வந்து உருவாக்குனதா இல்லைனா பண்ணும்பொழுதே ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு சொல்லி தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த 2மே வித்தியாசமாக இருக்குது. நம்ம வந்து அப்படியே ஒரு முறை இதை பார்த்துட்டு கிளம்புவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்தல சயன பெருமாள் கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் தான் இருக்குது. நிறைய பேர் மாமல்லபுரத்துக்கு போகிறவங்க இந்த கோவிலுக்கு போக மாட்டாங்க. இங்கேயும் பாருங்கள், சிற்பங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அதை வந்து இங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து திருமாலுடைய அவதாரங்களை பற்றி தான் அந்த சிற்பங்கள் எல்லாமே சொல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திவ்ய தேசம் கோவில். நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து 63வது ஒரு திவ்ய தேச கோவில். இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து பாம்பு படுக்கை இல்லாமல் தரையில் படுத்திருப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வெளியில், கொஞ்சம் மாமல்லபுரத்துக்கு ஊருக்கு வெளியில் வந்தோம் அப்படின்னா வலியான்குட்டை ரதம், பிடாரி ரதம்னு சொல்லிட்டு 2 ரதங்கள் இருக்கும். ஆக்சுவலாக 3 ரதங்கள் இருக்கும். இந்த வலியான்குட்டை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கைவிடப்பட்ட, அதாவது பண்ணும்பொழுதே கைவிடப்பட்ட ஒரு ரதம் தான். அது ஒரு முற்றுப்பெறாத ஒரு குடைவரை ரதங்கள் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஏஎஸ்ஐ வந்து பராமரிப்பு பண்ணுறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பராமரிப்பு பண்ணுறாங்க. இது வந்து ஊருக்கு வெளியில் இருக்குன்றதுனால நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டாக வந்து திருக்கழுங்குன்றம் போகிற ரோட்டில் வந்து இந்த ரதங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு என்னென்னா கொஞ்சம் முழுமையடையாக தான் தெரியும். வந்து பிடாரியம்மன் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இது வந்து பிடாரி ரதம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியில் தான் தெரியும். இதோடைய லொக்கேஷன் ஒன்றே கீழே நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்ததாக தனியாக வந்து இந்த பிடாரி ரதம் இருக்கும். இந்த 3 ரதங்களையும் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும். இதுக்குள்ளே வந்து எந்த ஒரு சிலைகளோ சிற்பங்களோ கிடையாது.
இந்த ரதங்களை பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் வித்தியாசமாக ஏதோ ஒரு சங்கிலியை வந்து கட்டி போகிறதுக்கான அமைப்பு தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு வரும்போது ஒரு ஒற்றைக்கல் விநாயகர் இருக்கார், அதையும் நம்ம பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி வெளியில் வரலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முகுந்த நாயனார் கோவில். இது வந்து மாமல்லபுரம் ஊருக்கு, அதாவது ஈசிஆர்லேருந்து மாமல்லபுரம் ஊருக்கு போகிற வழியில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். நிறைய பேர் இந்த ஒரு இதை பார்க்கவே மாட்டாங்க. நம்மளால் வந்து உள்ளே போக முடியாது, ஏன்னா ஏஎஸ்ஐ வந்து இதை பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த மாமல்லபுரத்தில் உள்ள எல்லா இடங்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஏதாவது 1-2 இடங்கள் விட்டு போச்சுன்னா என்னன்றதை சொல்லுங்கள். நீங்கள் வந்து பாருங்கள், இன்றைக்கி வந்து மாமல்லபுரத்தில் நிறைய சிற்பிகள் இருக்காங்க, நிறைய சிற்பங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உளி சுத்தியல் வச்சு பண்ணாங்க. ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் மிஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸாகவே பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு வீடியோ வந்து பண்ணதுக்கு. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்தில் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உங்கள் டைமை போட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல்களை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லணும். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவல்கள் எல்லாமே வந்து ஒரு உறுதித்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று நம்ம தப்பாக இருந்துச்சுன்னா கூட என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓவராலாக வந்து நம்ம மாமல்லபுரம் சுற்றி பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் மாமல்லபுரத்துக்கு வரல அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்துட்டு மாமல்லபுரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்க்குற விதமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு சிற்பங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு சிலைகள் மூலமாகவும் நம்மளுக்கு பல தகவல்களை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் வந்து அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறதில்ல. நம்ம போயிட்டு நம்ம செல்ஃபி எடுத்துகிட்டு வரதோடையே நம்ம வேலையை முடிச்சுக்கிறோம் தவிர அந்த சிற்பங்கள் மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க, அதில் என்ன கதை இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பேர் தெரியாது. ஸோ வந்து நீங்கள் பாருங்கள், எல்லாமே வந்து பிரமாதமாக இருக்குது. நம்ம மாமல்லபுரத்தை வந்து ஒரு முழுமையாக சுற்றி பார்த்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாமல்லபுரம் போன மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை இதில் வந்து சில குறைகள் இருக்குது, இதுக்கான தகவல் இப்படி இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தரவுகளை வச்சு, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உறுதித்தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கும் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வேறு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாமல்லபுரம் போக முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து நம்ம வந்து சேனலில் வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பயணம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். இந்த மாமல்லபுரத்துலேயே வந்து உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து இங்கே 7 கோவில்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அதில் வந்து 2 கோவில்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது, இன்னும் 5 கோவில்கள் கடலுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆராய்ச்சியாளர்கள் தேடிட்டு தான் இருக்காங்க. பார்ப்போம், ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு எதாவது அப்டேட் கிடச்சிச்சின்னா நம்ம அப்பையும் வந்து அதை பதிவிடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.